Hi all, this is Divya, biology faculty from Point Academy. Let us see how to make notes for biology. Note making strategies for biology. Let us see how to make notes which will be effective and useful to get more marks or high marks in NEET biology. So to start off with, what is the importance of note making அப்படினு பார்த்தோம்னா note making நால நமக்கு கான்செப்ட்ஸ் ஓட ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், லாஸ்ட் மினிட் ரிவிஷன் பர்பஸஸ்க்கு இருக்கும். நம்ம இது ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணும்போது நம்மளோட கான்செப்டை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இது பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோட் மேக்கிங்கோட டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் எப்படி பயாலஜியில் ஐ ஹேவ் 38 சாப்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் நோட் மேக்கிங் இருக்கு. ஸோ சாப்டர் வைஸ் நம்ம பார்ப்போம் எப்படி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஸோ மூவிங் ஆன் டு தி டைப்ஸ் ஆஃப் நோட் மேக்கிங். ஸோ நீங்கள் டைப்ஸ் ஆஃப் நோட் மேக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேப்லர் ஃபார்ம் இருக்கு, ஃப்ளோ சார்ட்ஸ், மைண்ட் மேப்ஸ், கான்செப்ட் மேப்ஸ், தென் டயக்ராம் பேஸ்ட் நோட்ஸ், dates, inventions, scientist names to be remembered. இது எல்லாமே different ways how you can make notes. இப்போ ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டோம்னா we have different categories. ஒரு சில சாப்டர்ல flow charts இருக்கும், ஒரு சில சாப்டர்ல டயக்ராம் இருக்கும். So we just have a list. இப்போ டேப்லர் ஃபார்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த டேப்லர் ஃபார்ம்ல என்னென்ன சாப்டர்ஸ்ல நீங்க மேக் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டேப்லர் ஃபார்ம்ல பிளான்ட் கிங்டம் சாப்டருக்கு யூ கேன் மேக் அ டேப்லர் ஃபார்ம், அனிமல் கிங்டம், மினரல் நியூட்ரிஷன், plant growth development and human health and diseases. So these are various chapters for which you can do tabular form notes. So now we will see an example. ஒரு சின்ன example பாப்போம் நம்ம எப்படி tabular form notes ready பண்றது. See, this is one example for animal kingdom. So in the animal kingdomல நம்ம phylum இருக்கு and you have various categories or various characteristics feature ஒரு phylum எடுக்கும்போது. So here I have listed out few கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் கம்ப்ளீட் இருக்கிற எல்லா ஃபைலமுக்குமே யூ கேன் மேக் இட் இன் ஒன் சிங்கிள் பேப்பர். ஸோ அப்போது நீங்கள் இந்த மாதிரி சிங்கிள் பேப்பரில் ஒரு கம்ப்ளீட் அனிமல் கிங்டம்க்கு சார்ட் மேக் அவுட் பண்ணும்போது நீங்கள் டிஃப்ரெண்ட் பேஜஸாக உட்காந்து ரீட் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது. யூ கேன் டூ இட் இன் ஒன் ஷாட். ஸோ திஸ் வில் ஆல்சோ சேவ் யுவர் டைம் இன் what do you call preparation processல. ஸோ லாஸ்ட் மினிட் ரிவைஸ் பண்றீங்க அப்படின் போது அந்த ஒரு சிங்கிள் பேப்பரை பார்க்கும்போது உங்களுக்கு என்டையர் ஒன் சாப்டரை நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது டேப்லர் ஃபார்ம். இப்போ நெக்ஸ்ட் ஃபார்ம் பார்ப்போம், which is flow charts. ஸோ ஃப்ளோ சார்ட்ஸ் அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ராசஸஸ் எல்லாமே ஃப்ளோ சார்ட்ல வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் பிளான்ட் பிசியாலஜி, அனிமல் பிசியாலஜி, பயோடெக்னாலஜி, மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்க ஃப்ளோ சார்ட் மூலிமா யூ கேன் மேக் your notes. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல் பிசியாலஜியோட ஃப்ளோ சார்ட் ஒரு எக்ஸாம்பிள் இங்கே இருக்கு, where you can see respiration process. ஸோ breathing and exchange of gasesலேருந்து ஒரு சின்ன கான்செப்ட் இங்கே எக்ஸ்கலேஷன் ப்ராசஸ்க்கான ஃப்ளோ சார்ட் இருக்கு. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் இட் இன் சென்டென்சஸ் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட்டில் மேக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக நீங்கள் உங்கள் மைண்டில் அது ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஒன் மோர் டைப். நெக்ஸ்ட் டைப் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா டயக்ராம் பேஸ்ட் நோட்ஸ். இந்த டயக்ராம் பேஸ்ட் நோட்ஸ் எதில் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் வேர் யூ ஹேவ் யுவர் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ்லாம் இருக்கு. ஸோ இஃப் யூ சி தி எக்ஸாம்பிள், ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் நம்ம இங்கே என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் சி அ ரெப்ளிகேஷன் ப்ராசஸ். ஸோ நீங்கள் ரெப்ளிகேஷன் ப்ராசஸை ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் ட்ரா பண்ணியே வச்சுக்கலாம். யூ கேன் ஆல்சோ மார்க் டிஃப்ரெண்ட் என்சைம்ஸ் எங்கெங்கே ஒர்க் பண்ணுது ஒரு என்சைம், விச் இஸ் தி 5' விச் இஸ் 3' நீங்கள் ஒரு டயக்ராமில் மார்க் பண்ணீங்கன்னா யூ டோன்ட் ஹேவ் டு சிட் அண்ட் ரீட் பேராகிராஃப்ஸ் அண்ட் பேராகிராஃப்ஸ் ஃபார் ப்ராசஸ். யூ கேன் ஜஸ்ட் சி த டயக்ராம். மோர் ஓவர் இந்த மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் யூ வில் ஹேவ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் டயக்ராம் கொஸ்டின்ஸ் கமிங். ஸோ நீங்கள் எழுதி ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த டயக்ராம் ஃபார்ம்ல ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது இன்னும் எம்சிக்யூஸ் அட்டெம்ப் பண்றதுக்கு ஹைலி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் டைப், which is dates to remember. நம்ம பயாலஜியை பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் இன்வென்ஷன்ஸ், நிறைய சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய இயர்ஸ் இருக்கும். ஸோ இதையெல்லாம் நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக் ஒன் சிங்கிள் பிக் ஷீட் ஆஃப் பேப்பர், ரைட் இட் டவுன் சாப்டர் வைஸ். ஒரு இயர், அந்த சயின்டிஸ்டோட நேம், அண்ட் தென் வாட் டிட் ஹி டூ, என்ன இன்வென்ட் பண்ணாரு அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து லாஸ்ட்ல இருக்க 38 சாப்டர்ஸுக்குமே ஒரு பேப்பர்ல நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா இட் இஸ் வில் பி ஹைலி யூஸ்ஃபுல். ஸோ இஃப் யூ ஜஸ்ட் கோ த்ரூ சாப்டர் வைஸ் என்னென்ன சயின்டிஸ்ட் இன்வென்ஷன் இருக்காங்க அப்படின்னு கோ த்ரூ பண்றதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Okay, personal handwritten notes are always good tool for last minute revision. Hope you all start making your notes right now and start preparing for your NEET exams. Thank you.